ராஜராஜ சோழ மாமன்னர் பொல்லாப்பிள்ளார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பி அவருடைய துணையுடன் கூட தில்லியிலே ஓர் அறையிலே பூட்டி கிடந்த தேவார பனுவல்களை மீட்டெடுத்து வந்துவிட்டார். அவற்றை தொகுக்கும் பணியையும் நம்பியாண்டார் நம்பி அவர்களிடம் ஒப்படைத்து விட்டார். அதற்கு முன்னால் ஒரு பணி அவர்களுக்கு காத்திருந்தது. என்னவென்றால், இந்த தேவார பனுவலுக்கான இசைமுறை தெரியவில்லையே, எப்படி தெரிந்து கொள்வது? அப்போது அவர்களுக்கு அசரீரி வாயிலாக ஒரு செய்தி கிடைக்கின்றது. திரு எருக்கத்தம் புலியூரிலே திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மரபிலே வந்த ஒரு பாடினியார் இருக்கின்றார். அவருக்கு இந்த இசைமுறையெல்லாம் தெரியும், அங்கு சென்று பெற்றிடுக என்பதுதான் அச்செய்தி. அவ்வாறே அங்கு சென்று அப்பாடினியாரை சந்தித்து திருவருள் துணையுடன் கூட அவர்கள் இந்த தேவார பனுவல்களுக்கான இசைமுறையை தெரிந்து கொண்டார்கள். தூக்கும் பணியை தொடங்குகின்றார் நம்பியாண்டார் நம்பி அவர்கள். 1, 2, 3 முதல் 3 திருமுறைகள் ஞானசம்பந்த பெருமான் பாடிய பனுவல்கள். 4, 5, 6 நாவுக்கரசர் பாடியவை. 7 சுந்தரர் பாடியவை. 8 திருவாசகமும் திருக்கோவையாரும் மணிவாசகப் பெருமான் அடியது. 9வது 9 பேர் அருளிய பாடல்கள், திருவிசைப்பா பாடல்கள். திருமாளிகை தேவர், சேந்தனார், கரூர் தேவர், பூந்துருத்தி நம்பி, காட நம்பி, கண்டராதித்தர், வேணாட்டடிகள், திருவாலி அமுதனார், புருடோத்த நம்பி, சேதிராயர் ஆகிய 9 பேர் அருடைய திருவிசைப்பா பனுவல்கள் இங்கு இருக்கின்றன. இவற்றோடு கூட சேந்தனார் அருடைய திருப்பல்லாண்டும் அங்கு இருக்கின்றது. 10வது திருமுறையாக திருமூலருடைய பாடல்கள் தூக்கப்பட்டுள்ளன. 11வது திருமுறை பிரபந்தங்கள் அடங்கியது. 12 பாடிய பிரபந்தங்கள் அடங்கியது. திரு ஆலவாய் உடையார் தொடங்கி 12 பேர், காரைக்கால் அம்மையார், ஐயடிகள் காடவர்கோன், சேர்மான் பெருமாள் நாயனார், நக்கீரதேவ நாயனார், கல்லாடதேவ நாயனார், கபிலதேவ நாயனார், பரணதேவ நாயனார், இளம்பெருமான் அடிகள், அதிராவடிகள், பட்டினத்து பிள்ளையார், நம்பியாண்டார் நம்பி ஆக இந்த 12 பேர் பாடியது அடங்கியது. 12வது திருமுறை அப்போது தூக்கப்படவில்லை. ஏனென்றால் அப்பொழுது அது இயற்றப்படவில்லை. பின்னாளிலே அது அவையிலே அது இணைக்கப்படுகின்றது. 12வது திருமுறையாக இணைக்கப்படுகின்றது. ஆக 12 திருமுறைகள். சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. எப்படி என்றால், இவர் முதல் தேவாரத்தை மட்டும்தான் தொகுத்தார், ஏனையவற்றெல்லாம் பின்னால் தொகுத்தார். ஏனென்றால் 11வது திருமுறையிலே இவருடைய பாடலும் இடம்பெற்றிருக்கின்றன, அவர் தன்னுடைய பாடல் இடம்பெற செய்திருப்பாரா என்று சிலர் ஐயத்தை எழுப்புவார்கள். பின்னாலே தான் அவையெல்லாம் தொகுக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று. எப்படி இருந்த போதிலும் 12 திருமுறைகள் அழகாக தொகுக்கப்பட்டுள்ளன. இந்த திருமுறை கண்ட செய்தியை கொற்றோன்கொடி உமாபதி சிவாச்சாரியர் அவர்கள் திருமுறை கண்ட புராணத்திலே 45 செய்திகளை விவரித்திருக்கின்றார். ரொம்ப அழகாக விவரித்திருக்கின்றார். அதில் ஒரே ஒன்று என்னவென்றால், இவற்றையெல்லாம் கண்டு எடுத்தவன் ராசராசன் அபய குலசேகரன் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இது யார் என்பதிலே சில கருத்து வேறுபாடுகள் உண்டு. பொதுவாக ராஜராஜ மாமன்னர் என்று கருதுவார்கள். சில கருத்து வேறுபாடுகளும் அங்கே இருக்கின்றன. இருந்த போதிலும் கூட இந்த திருமுறைகள் தொகுக்கப்பட்ட முறை அழகாக இருக்கின்றது. அவற்றை பாராயணம் செய்வதும் சிலர் 12 திருமுறைகளும் கூட பாராயணம் செய்வர்களெல்லாம் உண்டு. அழகாகவே தொகுக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு சைவ சமய பக்திமை பாடல்கள் தொகுக்கப்பட்டுள்ளன. அந்த 12ம் 4 வகையாக பிரித்துக் கொள்வார்கள். தோத்திரங்களாக முதல் 9, 10வது சாத்திரம், பிரபந்தங்களாக 11, 12வது புராணம், இப்படி 4 வகையாக இருக்கின்றன. இந்த தொகுப்பு முறை அழகாக இருக்கின்றது. இந்த தொகுப்பு முறையை தந்த நம்பியாண்டார் நம்பி அவர்கள் நம்முடைய வணக்கத்துக்குரியவர். இவற்றெல்லாம் தேடிக் கொடுத்த மாமன்னர் ராஜராஜன் நம்முடைய வணக்கத்திற்கும் போற்றுதலுக்கும் உரியவர். இவர்கள் இருவரும் இல்லை என்றால் இன்றைக்கு நமக்கு இந்த திருமுறைகள் அழகாக
இவ்வளோ அழகாக நமக்கு ஒரு சேர கிடைத்திருக்காது. அவர்களை நம்முடைய சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.